Morning students, welcome to your zoology class. So in this class we are going to discuss about a human reproductive system. ஸோ உனக்கு ஆல்ரெடி தெரியும் ஹியூமன் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்னா நம்ம என்ன பார்த்துருப்போம். அதாவது மேல் அண்ட் ஃபீமேலுங்கிற 2 ஆர்கானிசம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ மேலோட ரீப்ரடக்டிவ் ஆர்கன் டெஸ்டிஸ், அதே மாதிரி ஃபீமேலோடது ஓவரி, அண்ட் தென் இட் ப்ரொடியூஸ் த கேமெட்ஸ். ஸோ கேமெட்ஸ்க்கும் ரீப்ரடக்டிவ் ஆர்கனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அப்படின்னா, இட் இஸ் ஆர்கன் பட் கேமெட்ஸ் இஸ் அ செல். ஓகே, ஸோ கேமெட் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாப்ளை நம்பராக இருக்கும். ஓகேயா, ஸோ அண்ட் தென் it produce that in a female reproductive organ, it produce that in a ova or egg. Okay, so after it is combined to that in a process of fertilization, it produce that in a zygote. Zygote is actually single cell only. Okay, அது chromosome தான் double ஆகும், but ஆனால் it is a single cell only. So what happen, it is produced that in a multicellular organisms. ஓகேயா, ஸோ மற்ற ஆர்கன் மாதிரி தான் இதுவும். ஸோ பட் ஆனால் we have that in awareness regarding to that. Okay, so human reproductive system. So reproduction is the production of young ones. ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வேர்ட்லே இருக்குது. ரீனா ரிப்பீட்லி, ப்ரொடக்ஷனா ரிப்பீட்லி ப்ரொடக்ஷன் ஆஃப் தட் இன் ஓன் ஆர்கானிசம்ஸ். அதோட ஓன் ஸ்பீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதான் நம்ம என்ன கால் பண்ணுறோம், ரீப்ரொடக்ஷன். ஸோ ஹியூமன்ஸ் ஆர் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் அண்ட் விவிபேரஸ். ஸோ விவிபேரஸ் அப்படின்னா கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். உனக்கு தெரியும், குட்டி போடுறதை நம்ம என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னா விவிபேரஸ். ஓகே, ஸோ ஹியூமன் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், ஸோ இட் இஸ் டிவைட் இன்டு டூ கேட்டகரி. மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் இஸ் அ டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் இஸ் அ டிஃப்ரெண்ட். ஓகேயா, so first of all we are going to discuss about a male reproductive system. So male reproductive system பார்த்தோன்னா என்னென்ன ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னா, பேர்டு டெஸ்டிஸ் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்குமா, பேர்டு டெஸ்டிஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் அக்சசரி டக்ஸு, அக்சசரினா ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, இதுதான் மேஜர் ஆர்கன், பட் ஆனால் அது ஹெல்ப் பண்ணுறது அக்சசரி டக்ஸு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் அக்சசரி கிளான்ஸ், ஹார்மோன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா. ஸோ இது எல்லாம் கம்பைன் பண்ண தான் நம்ம என்ன கால் பண்ணுறோன்னா மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். ஸோ அப்புறம் இந்த சைடு பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அக்சசரி டக்ஸில் ஃபர்தர் மோர் டக்ஸ் ஆல்சோ தேர், தட் இஸ் அ ரெட்டி டெஸ்டிஸ், வாஸ் எஃபரன்ஷியா, எபிடைட்டமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ். ஓகே, அதே மாதிரி அக்சசரி கிளான்ஸ், ஓகே, ஹார்மோன் செக்ரேட் பண்ணுற கிளான்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட், செமினல் வெசிக்கல், காப்பஸ் ஆர் புல்போ யூரித்ரல் கிளான்ஸ். ஓகே, காப்பஸ் கிளான்ஸ் தான் புல்போ யூரித்ரல் கிளான்ஸும் கேட்போம். இது 2 மார்க்கில் உனக்கு ரிப்பீட்டடாக இது கேட்பாங்க. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to discuss about that in a paired testis. ஓகே, ஸோ டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் தட் ப்ரொடியூஸ் த ஸ்பெர்ம். ஓகே, ஸ்பெர்ம் தான் கேமிட்டு, ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட் செக்ரேட் தட் இன் ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டீரான் ஆல்சோ. ஓகே, டெஸ்டோஸ்டீரான் உனக்கு தெரியும், மேல் ரீப்ரடக்டிவ் கேரக்டரை டெவலப் பண்ணுற ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரோன். ஸோ அதை வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் that produce the sperm and testosterone. So testes are formed with the abdomen. ஸோ எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அப்டாமன்னா நம்ம என்ன கால் பண்ணுவோம், அப்டாமன்னா செஸ்ட்டு வந்து மேலே, அப்டாமன்கிறது கீழே. ஓகே, ஸோ கீழே அப்டாமனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. soon after the birth or at the 8th month of the pregnancy they descend into the scrotal sac. ஓகே, ஸோ ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரோட்டம். த்ரூ இன்குனியல் கெனல். ஓகே, ஸோ இது வந்து உனக்கு ரிப்பீட்டடாக கேட்குற கொஷினை மார்க் பண்ணிக்கோ. இது வந்து தெர்மோ ரெகுலேட்டர் அப்படிங்கிற நம்ம கால் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரோட்டம் பேகை நம்ம என்ன கால் பண்ணுறோம், தெர்மோ ரெகுலேட்டர். ஒய் இட் இஸ் கால்ட் ஆஸ்னு தெர்மோ ரெகுலேட்டர். ஏன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர்லாம் ஸ்பெர்ம் இருந்தது அப்படின்னா இட் வில் பி டெட். ஸோ இது வந்து அவுட் சைட் த பாடி ப்ரெசண்ட் ஆயிருக்கனால ஸோ இதில் வந்து 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் தான் என்ன பண்ணுவோம்னா ஸ்பெர்ம் வந்து லீவ் பண்ணும். ஓகே, ஸோ தட் ஒன்லி scrotum is called as in a thermoregulator.
Okay, it is why it is called as a thermoregulator. It is repeatedly asking question. Okay ma. The next one is paired testis. So it is having in a paired testis. So இதோட structure வந்து நம்ம next இதில் பார்ப்போம். So paired testis பார்த்தோம்னா it is oval in shape. Okay, it is a oval in shape. Length வந்து 4 to 5 cm with 2.3 cm. Okay, so each testis have about 250 testicular lobules. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பிளேஸில் கொடுத்துருக்காங்க. able to hear? Okay. Okay, look at that. So this is outer covering we called as testis இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஸ்க்ரோட்டம் இன்சைட் ஹேவிங் இன் டெஸ்டிஸ். ஸோ டெஸ்டிஸோட அவுட்டர் கவரிங் அந்த எல்லோ கலர் பார்ட்டை நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ டெஸ்டிஸ் அல்பிகினியே. டெஸ்டிஸ் அல்பிகினியே. ஓகேயா. சாரி, டியூனிகா அல்பிகினியே. ஸோ இந்த டியூனிகா அல்பிகினியே பார்த்தோம் அப்படின்னா 200 to 250 லோபியூல்ஸ் இன்சைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 2 to 4 ஹைலி காயில்டு டெஸ்டிகுலர் டியூபிள்ஸ் வந்து உள்ளே அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் டெஸ்டிகுலர் டியூபிள். ஓகேயா. ஸோ இந்த டெஸ்டிகுலர் டியூபிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் இன் two types of cells it is made up of inside. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு டெஸ்டிஸோட டியூபு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தோன்னா உனக்கு தெரியும் இது டெஸ்டிஸோட டியூபு. அந்த டியூபோட ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணி இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இது டெஸ்டிஸோட கவரிங். ஸோ உள்ளக்க பார்த்தோம் அப்படின்னா 2 types of cells is present. One cell we called as Sertoli cells. ஸோ இந்த Sertoli cells என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிரமிடல் அண்ட் ப்ரொவைட் நரிஷ்மெண்ட் டு தட் இன் ஸ்பெர்ம். ஓகே, ஸ்பெர்ம்க்கு வந்து ஃபுட்டை கொடுக்கறது நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா Sertoli cells. இங்கே கொடுத்துருக்காங்க Sertoli cells அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ Sertoli cells எதுக்காண்டிமா ஸ்பெர்ம்க்கு ஸ்பெர்ம்னாலும் ஒன்று தான். ஓகேயா. ஸோ ஸ்பெர்மட்டோசோவாக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்பெர்மட்டோசோவா. ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் Sertoli cells. இந்த Sertoli cells இன் பிட்வீன் ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் வந்து இருக்கும். இதில் ப்ரைமரி, செகண்டரி, ஸ்பெர்மாட்டிட், ஸ்பெர்மட்டோசோவா இது எல்லாமே என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்பெர்மட்டோசோவா. ஓகே. இந்த செல்ஸ் நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெர்மட்டோகோனிக் செல். ஸோ இது வந்து மியாட்டிக்கில் டிவைட் ஆகி ஸ்பெர்மட்டோசோவாவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேயாம்மா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் லேடிக் செல்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் செல்ஸ். இது வந்து 2 மார்க்கில் உனக்கு கேட்பாங்க. லேடிக் செல்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் செல்ஸுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லேடிக் செல் ஆர் இண்டஸ்ட்ரியல் செல் அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் ஒரு டெஸ்டிஸோட டியூபு. இந்த டியூப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா Sertoli cells ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். நடுவில் லியூமன் இருக்கும். இந்த லியூமன் வழியாக தான் என்னாகும் ஸ்பெர்ம் வந்து வெளியில் என்ட்ராகும். ஓகேயா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் ஆர் லேடிக் செல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்ட் பண்ணுற டிஷ்யூ. இது வந்து ஆக்சுவலாக ஒரு எண்டோக்ரைன் ஆல்சோ. எண்டோக்ரைன்னா என்ன பண்ணும்? ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். வாட் ஹார்மோன் இட் இஸ் செக்ரேட்னா இட் இஸ் செக்ரேட் தட் இன் ஆண்ட்ரோஜின். ஓகே. ஆண்ட்ரோஜின் ஹார்மோன் நம்ம என்ன கால் பண்ணுவோம்? டெஸ்டோஸ்டிரோன். ஓகே. டெஸ்டோஸ்டிரோனை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்வரில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் என்ன கேட்பாங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் விச் கிளாண்ட் இட் இஸ் செக்ரேட்னா லேடிக் செல் ஆர் இண்டஸ்ட்ரியல் செல் அப்படி மார்க் பண்ணணும். ஓகே. என்ன
ப்ராசஸில் பண்ணோம் அப்படின்னா, ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கிறது. அந்த நடக்கிற ப்ராசஸ் பேர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆர்கன் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கம்ப்ளீட் பண்ணோன்னு நம்ம அதை தான் ஸ்டடி பண்ண போகிறோம். தீஸ் செல்ஸ் ஆர் எண்டோக்ரைன் இன் நேச்சர். ஓகே, வாட் செல்? Leydig cells or interstitial cells. Okay, and then accessory ducts. Accessory ducts, what are the ducts it is involved அப்படின்னு பார்த்தோன்னா, இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ரெட்டி டெஸ்டிஸ் இது வந்து irregular cavity. எந்த பிளேஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா இந்த பிளேஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட் இஸ் அ irregular cavity. நெக்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி வர்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பிளேஸை நம்ம என்ன கால் பண்ணுறோம்? வாஸ் எஃபரன்ஷியா. இதிலேருந்து நெட்வொர்க்காக இருந்துட்டு நம்ம பிளட் வெசல் வருது இல்லையா, டெஸ்டிஸ் வருது இல்லையா, ஸோ அதை நம்ம என்ன கால் பண்ணுறோம்? வாஸ் எஃபரன்ஷியா. வாஸ் எஃபரன்ஷியாவுக்கு அடுத்து எபிடிடெமிஸ். இது வந்து பெர்மனண்ட்டாக டெம்ப்ரவரியாக ஸ்பெர்மை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேயா, ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா வாஸ் டிஃபரன்ஸ் it is having likewise. Okay, these are all that one. It is consolidate only we called as an accessory ducts. accessory ductsங்கிறது இங்கேருந்து படியும். இது வரைக்கும் உள்ளதான் நம்ம டெஸ்டிஸ் அப்படின்னு கால் பண்ணுறோம். வாஸ் டிஃபரன்ஸ் was joined within a duct of seminal vessel to form that in a common ejaculatory duct வந்து உள்ளக்க வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கண்டக்ஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் த்ரூ தட் இன் accessory duct. ஸோ எப்படி கண்டக்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு செமினிஃபரஸ் டியூபிள், இந்த பிளேஸில் செமினிஃபரஸ் டியூபிளில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ப்ரொடியூஸ் ஆகிறது ரெட்டி டெஸ்டிஸ் வரும். ரெட்டி டெஸ்டிஸ்லேருந்து வாஸ் எஃபரன்ஷியாலேருந்து வாஸ் டிஃபரன்ஸ். ஓகே, எபிடெடமஸ் ஆஃப்டர் வாஸ் டிஃபரன்ஸ்லேருந்து காமன் எஜாகுலேட்டரி ட்ராக்ட் யூரித்ரா வழியாக யூரினரி மெலிட்டஸ் வழியாக ஸ்பெர்ம் வந்து வெளியில் என்ட்ரு ஆகும். யூரித்ரா ரிசீவ்ஸ் த டக்ட் ஆஃப் தட் இன் அ ப்ரோஸ்டேட் அண்ட் கவுபஸ் கிளாண்ட் அண்ட் ப்ரொசஸஸ் த்ரூ தட் இன் அ பெனஸ். ஸோ இங்கே வந்து உனக்கு த்ரீ கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் தே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செமினல் வெசல், ப்ராஸ்டேட் கிளாண்ட், புல்போ யூரித்ரோ கிளாண்டு. செமினல் வெசல் அப்படிங்கிறது பேர் ஆஃப் கிளாண்டு. ஓகேயா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் இட் இஸ் ஹேவிங் இன் அ சென்டர். புல்போ யூரித்ரல் அப்படிங்கிறது கவுபஸ் கிளாண்ட். ஸோ போத் சைடு பல்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேம்மா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் அக்சசரி கிளாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வி ஆர் ஸ்டடிட் செமினல் வெசல் மேலே உள்ளது, ப்ராஸ்டேட் கிளாண்டு, கவுபஸ் கிளாண்டு. their collective secretion is called the seminal plasma. Seminal plasma உனக்கு 2 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். இட் இஸ் ரிச் இன் ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் என்சைம். வந்து ஃப்ரக்டோஸுங்கிறது ஒன் டைப் ஆஃப் குளுக்கோஸ். ஓகேயா, ஸோ அது வந்து ரிச்சாக இருக்கும். ஸோ செமினல் பிளாஸ்மா அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன கால் பண்ணுறோன்னா செமன் அப்படின்னு கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த செமினல் பிளாஸ்மாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, it helps for transporting sperms and supplying nutrients to sperms. Okay, so provide alkalinity to counteract acidity of uterus, secretion of corpus gland, lubricate that in a penis. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா செமினல் பிளாஸ்மா ஹெல்ப் பண்ணுது. ஸோ செக்ரேஷன் ஆஃப் தட் இன் எபிடெடமஸ், வாஸ் டிஃபரன்ஸ், செமினல் வெசல், ப்ராஸ்டேட் ஹெல்ப் ஃபார் தட் இன் அ மெச்சுரேஷன் அண்ட் மோட்டிலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம். ஓகே, மெச்சூர் ஆகிற ஸ்பெர்ம் வந்து மெச்சூர் ஆகிறது இந்த பிளேஸில் தான். ஸோ இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பெனிஸ். அப்படிங்கிறத பார்த்தோன்னா இட் இஸ் அ கோப்லேட்டரி ஆர்கன். இட் மேடப் ஆஃப் ஸ்பெஷல் எரெக்டிவ் ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ். ஸோ இன்செமினேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் கோன் ஷேப்டேட்டஸ் கிளாண்ட் பெனஸ் இட்ஸ் கவர்டு வித் profuse. Okay, foreskin it is. So next one we are going to see about that in a female reproductive system in a next video.